ஒரு ட்ரேடர் அப்படின்னா 9 மணிக்கு எழுந்திரிச்சு 9:15க்கு ட்ரேட் என்ட்ரி கொடுத்து 9:30 மணிக்கு ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு அந்த டே ஃபுல்லாக ஜாலியாக இருப்பாங்க. இந்த மாதிரி நானுமே சில வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன். ஆனால் இது வீடியோக்கு ஓகே தவிர உண்மையிலேயே இது நடக்குமான்னு கேட்டிங்க அப்படின்னா இல்லை. நான் எவ்வளவோ ப்ராஃபிட்டபிள் ட்ரேடரை மீட் பண்ணியிருக்கேன். அதில் யாருமே இந்த மாதிரி இருந்தது கிடையாது. எல்லாருக்கு பின்னாடியும் பயங்கரமான உழைப்பு, டிசிப்ளின், பொறுமை எல்லாமே இருக்குது. முக்கியமாக நீங்கள் எந்த பிஸ்னஸ்குள்ளே போனாலும் அதில் கடுமையான உழைப்பை போட வேண்டியதாக இருக்கும். அப்படி உழைப்பை போட்டிங்க அப்படின்னா நீங்கள் முன்னேற முடியும். ஆனால் ஷேர் மார்க்கெட்டில் மட்டும் அதையும் தாண்டி, அந்த உழைப்பையும் தாண்டி டிசிப்ளின் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி உங்களுக்கு டிசிப்ளின் இல்லை அப்படின்னா இந்த பங்குச்சந்தையே அதை கொண்டு வர பார்க்கும். அப்படி நீங்கள் ஓகே நான் டிசிப்ளினாக இருக்கிறேன்னு சொல்லி மாறிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பங்குச்சந்தையில் ப்ராஃபிட் பண்ண ஆரம்பிப்பீங்க. இல்லை நான் மாற மாட்டேன், எனக்கு ப்ராஃபிட் வேணும்னு கேட்டிங்க அப்படின்னா எல்லா பணத்தையும் வாங்கிட்டு உங்களை பங்குச்சந்தை வெளியே அனுப்பி விட்டுரும். ஸோ பங்குச்சந்தை ஒரு ஸ்ட்ரிக்டான டீச்சர் அப்படிங்கிறத நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன். ஸோ நான் லாஸ்ட்டு 5 இயர்ஸாக ட்ரேடிங்கில் இருக்கேன் இல்லையா, அந்த 5 இயர்ஸில் ஃபஸ்ட்டு 1 இயர் மட்டும் காலையில் 5 மணிக்கு எழுந்திருக்க மாட்டேன். பட் அடுத்த 4 வருஷம் நான் காலையில் 5 மணிக்கு என்ன ஆனாலும் எழுந்திரிச்சிக்கிட்டு இருக்கேன். அதில் எனக்கு நிறையா பெனிஃபிட் கிடைக்கிது. நான் டேவை ஸ்டார்ட் ஆகும்போதே நான் ட்ரேடிங்கில் ப்ராஃபிட் பண்ணல தான். ஆனால் 5 மணிக்கு டே ஸ்டார்ட் ஆகும்போதே நான் என்னை ஜெயிச்சு எழுந்திருக்கிறேன் இல்லையா. ஸோ நான் பொறுமையாக டிசிப்ளினாக ஒரு வெற்றியோடு அந்த டே ஸ்டார்ட் பண்ணுறேன் இல்லையா. அப்படி நான் ட்ரேடிங்கில் போகும்போது ஒரு என்ட்ரி கொடுக்குறேன் அப்படின்னா அதே பொறுமையோட அதே டிசிப்ளினோட அந்த ட்ரேடை கம்ப்ளீட் பண்ண முடியும். அப்படி தான் நான் ஒவ்வொரு நாளுமே என்னோடய டேவை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்விங் ட்ரேடிங்கில் லாஸ்ட்டு 3.5 இயர்ஸாக சிங்கிள் ட்ரேடில் கூட நான் லாஸ் பண்ணல. நான் இன்றைக்குமே ஸ்டேட்மெண்ட்டை காமிக்க போகிறேன். அப்படியே ஃபுல்லாக என் கூடயே வாங்க, நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி டேட் ஜனவரி 20. ஆல்ரெடி 2 ட்ரேடில் எக்ஸிட் கொடுத்துட்டேங்க. ரெண்டுமே ப்ராஃபிட் தான். நான் போன மந்த்து வரைக்குமே ஸ்டேட்மெண்ட் போட்டிருப்பேன். இந்த மந்தோட ஸ்டேட்மெண்ட் நான் இப்போ காமிக்கிறேன். எவ்வளோ ப்ராஃபிட் கொடுத்துருக்கு எல்லாத்தையுமே காமிக்கிறேன். அதே மாதிரி நம்ம எக்ஸிட் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த பணம் சும்மா இருக்கும். அப்படி பணம் சும்மா இருக்கவே கூடாது. பணம் சும்மா இருக்கிறது ஒன்று தான், கரையானோட புத்தில் இருக்கிறது ஒன்று தான். இந்த மாதிரி என்னோடய புக்கில் நான் எழுதியிருப்பேன். ஸோ இப்போ என்ட்ரி கொடுத்ததுக்கப்புறம் இந்த அமௌண்ட் இப்போ சும்மா இருக்கு இல்லையா, நான் இன்றைக்கி ஸ்டாக்ஸ் ஒரு 200+ ஸ்டாக்கில் அனலைஸ் பண்ணிவிட்டு அதிலிருந்து 2 ஸ்டாக் மட்டும் எடுப்பேன். அந்த 2 ஸ்டாக்கில் மட்டும்தான் நான் ட்ரேடு பண்ணுவேன். நீங்கள் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு 2 ஸ்டாக் 3 ஸ்டாக் மட்டும் பார்த்துட்டு அதில் பணத்தை போடுறீங்க அப்படின்னா இன்னும் நிறையா ஸ்டாக்ஸில் ஈஸியாக ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய ஸ்டாக்லாம் இருக்கும். நல்லா பிரேக் அவுட்டான ஸ்டாக்லாம் இருக்கும். அதெல்லாம் மிஸ் பண்ணிடுவீங்க. நீங்கள் ஒரு என்ட்ரி கொடுக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு 50லேருந்து 100 ஸ்டாக், ஒரு ஸ்டாக்கில் என்ட்ரி கொடுக்க போகிறீங்க அப்படின்னா 50லேருந்து 100 ஸ்டாக் அனலைஸ் பண்ணிட்டு தான் அந்த ஒரு ஸ்டாக்கில் என்ட்ரி கொடுக்கணும். நான் இதை ஒவ்வொரு டைமே பண்ணுவேன். நம்ம பணம் போடுறோம், அந்த பணம் சும்மா லாஸ் ஆகக்கூடாதுங்க. ஸ்விங் ட்ரேடிங்கில் ஸ்டாக் வாங்கி விற்கிறோம் அப்படின்னா ஒரு பொருள் வாங்கி விற்கிற மாதிரி தான். அப்போது நல்ல கம்பெனியாக வாங்கணும், நல்ல ஸ்டாக்காக வாங்கணும், டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணிவிட்டு நான் அந்த மாதிரி தான் வாங்குவேன். ஸோ இப்போ அப்படி தான் போய்கிட்டு இருக்குது. இன்றைக்கான மார்க்கெட் ஓப்பன் ஆகிடுச்சுங்க. முதல்ல நான் எக்ஸிட்டான ஸ்டாக் சொல்லிடுறேன். நேற்று ஒரு ஸ்டாக்கில் எக்ஸிட் கொடுத்தேன். அதே மாதிரி ஜனவரி 5 அன்றைக்கி ஒரு ஸ்டாக்கில் எக்ஸிட் கொடுத்தேன். ரெண்டையுமே நான் ஸ்டேட்மெண்ட் இப்போ காமிக்கிறேன். ஸோ ஒரு ட்ரேடில் எக்ஸிட் ஆனதுக்கப்புறம் 2,30,953 ரூபா என்னோடய அக்கௌண்ட்டில் இருக்குது. இப்போ நம்ம கீழே போயிட்டு ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். ஸ்டேட்மெண்ட்டில் பார்க்குறீங்க அப்படின்னா நேற்று எக்ஸிட் கொடுத்தது 20,898 ரூபா. ஒரு ட்ரேடில் தான் எக்ஸிட் கொடுத்தேன். நல்ல ஒரு ப்ராஃபிட் தான், நல்ல ஒரு ஸ்டாக்கு தான். என்ன என்ட்ரி கொடுத்ததுக்கப்புறம் ரொம்ப இழுத்து அடிச்சிருச்சு. பரவாயில்ல, நல்ல ப்ராஃபிட் கடைசியில் புக் பண்ணியாச்சு. இப்போ டேட்டு மாற்றிட்டு 1லேருந்து இன்றைக்கி வரைக்கும் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா 34,923 ரூபா
ப்ராஃபிட் வந்து கொடுத்துருக்குது. ஒன்றே ஒன்று என்ன அப்படின்னா, இந்த மந்த்து பெர்சன்டேஜ் மட்டும் கம்மியாக இருக்குது. 7.5 தான் பண்ணியிருக்கேன். இன்னொரு ட்ரேடில் எக்ஸிட் கொடுக்குறேன் அப்படின்னா இங்கே 12க்கு மேலே வந்துடும். நான் எல்லா மந்த்துமே எவ்ரி மந்த்து வந்து பார்க்குறீங்க அப்படின்னா 12க்கு மேலே தான் எடுத்திருக்கேன் இது வரைக்கும். போன மந்த்து பாருங்கள் 13, அதுக்கு முன்னாடி மந்த்து வந்து பாருங்கள், அதுக்கு முன்னாடி மந்த்துமே 1லேருந்து 30 வரைக்கும் எடுக்கிறேன். எவ்ரி மந்த்து வந்து 12% வந்து எடுத்துருவேன். நம்ம கேபிட்டல் அதிகப்படுத்த ப்ராஃபிட் வந்து வந்துட போகுது. ஸோ இப்போதைக்கு இந்த பெர்சன்டேஜ் தான் முக்கியம். இந்த மந்த்து கொஞ்சம் கம்மியாக தான் வந்திருக்கு, ஆனால் ப்ராஃபிட் வந்து அதிகமாக இருக்குது. கொஞ்சம் கேபிட்டலை வந்து அதிகப்படுத்துறதுனால அந்த மாதிரி ப்ராஃபிட் வந்து கொடுத்துருக்குது. இப்போ நல்ல ஒரு ஸ்டாக்கில் நான் அனலைஸ் பண்ணி ட்ரேடு வந்து பண்ண போகிறேன். அதையும் நீங்கள் என் கூட சேர்ந்து பாருங்கள். அதே மாதிரி இந்த 2026 நான் ட்ரேடிங்க்காக ஒரு கோர்ஸ் வந்து ஆரம்பிச்சிருக்கிறேன். ஸோ இந்த கோர்ஸ் வந்து ஸ்விங் ட்ரேடிங்காக மட்டும்தான். ஒரு 5,000 இருக்குது, 10,000 இருக்குது, அதை யூஸ் பண்ணி ட்ரேடு வந்து பண்ண போகிறேன். அந்த மாதிரி கோர்ஸ் இது கிடையாதுங்க. மினிமம் 1 lakh ஆச்சும் தேவைப்படும். அந்த 1 lakh இருந்தால் மட்டும்தான் இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேடு வந்து பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு கோர்ஸ் வந்து நான் ஸ்விங் ட்ரேடிங்காக லான்ச் பண்ணியிருக்கேன். நான் எப்படி லாஸ் இல்லாமல் ட்ரேடு வந்து பண்ணுறனோ அந்த எல்லா ஸ்ட்ராட்டஜி ட்ரிக் எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துருப்பேன். ஒரு ஸ்டாக்கை பிக் பண்ணி ட்ரேடு பண்ணுறதுலேருந்து டார்கெட் போடுறதுலேருந்து எல்லாமே வந்து யூடியூப்பில் இருக்கிற மாதிரி இருக்காதுங்க. எல்லாமே வேறு மாதிரி நம்ம பண்ணி ஆகணும். அப்போ தான் லாஸ் இல்லாமல் கடைசி வரைக்கும் நம்ம ட்ரேடு வந்து பண்ண முடியும். ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, இந்த மாதம் எனக்கு தெரிஞ்சு எல்லா ட்ரேடருமே பயங்கரமாக லாஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த சமயத்துலேயும் நம்ம ப்ராஃபிட் வந்து பண்ணுறோம் இல்லையா? ஸோ அதில் தான் எல்லாமே இருக்குது. ஏன்னா என்ட்ரி கொடுக்குறது மட்டும் கிடையாது, டார்கெட் ஹிட் ஆகுது, மார்க்கெட் கீழே போக போகுது அப்படின்னா அதில் எக்ஸிட் கொடுக்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அப்படி தான் நான் வந்து இந்த ட்ரெயினில் வந்து நான் எக்ஸிட் வந்து கொடுத்தேன் ஜனவரி மந்தில். அப்படி எல்லாமே நீங்கள் கற்றுக்கிறதுக்கு ஒரு கோர்ஸ் வந்து நான் ஆரம்பிச்சிருக்கிறேன். பங்குச்சந்தையை கற்றுக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை வெப்சைட்டில் கூட நீங்கள் டேரெக்டாக கோர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்க, இப்போ நான் ஸ்டாக் வந்து எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மார்க்கெட்டு வந்து இன்றைக்கி நிற்காமல் ஃபுல்லாக வந்து கீழேயே வந்து போய்கிட்டு இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க, மார்க்கெட்டை பார்க்குறதுக்கே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஒரு வருஷம் ஃபுல்லாக டவுன் ட்ரெண்ட் சைடுவேஸில் இருந்துட்டு இப்போ தான் மேலே வந்து வர ஆரம்பித்தாங்க. ஆனால் இப்போயும் கீழே வந்து போகிறத பார்த்தா ஸ்டாக்கு வந்து எடுத்து வைக்க முடிய மாட்டுது. நான் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறேன் நல்லா ஸ்டாக்காக பிக் பண்ணி. அதாவது பங்குச்சந்தை வந்து கீழே வந்து போகுது, சைடுவேஸில் வந்து போகுது அப்படின்னா எல்லா செக்டாரும் போகாது. இதே சமயத்தில் பங்குச்சந்தை கிராஸ் ஆகிட்டு இருக்க அதே சமயத்தில் கூட சில செக்டார் மேலே ஏறும். அந்த செக்டாரை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அதில் ட்ரேடு பண்ணி ப்ராஃபிட் வந்து பண்ண முடியும். ஸோ அப்படி தான் நான் ஸ்டாக்ஸ் வந்து இப்போ பிக் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இப்போது டைம் கரெக்டாக 2:45 ஆகுது. இன்றைக்கி மார்க்கெட்டை பார்க்கவே முடியலைங்க. அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான டவுன் ட்ரெண்டில் மார்க்கெட் கீழே வந்து போய்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா உலக பிரச்சனை வந்து போய்கிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் வந்து பேனிக் செல்லிங் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹையில் இருக்குது. இந்த சமயத்தில் இவ்வளோ நியூஸ் வருது. ஸோ அந்த மாதிரி நிறைய காரணத்தினால பங்குச்சந்தை பயங்கரமாக கீழே வந்து விழுந்துக்கிட்டு இருக்கு. என்ட்ரியே கொடுக்க முடியல. இன்றைக்கி நான் ஸ்டாக் வந்து எடுத்து வச்சுருந்தேன், நிறைய ஸ்டாக், 1-2 கிடையாது, நிறைய பிரேக் அவுட்டில் எடுத்து வச்சுருந்தேன். பட் என்ட்ரியே வந்து கொடுக்க முடியல. எனக்கு தெரிஞ்சு இந்த 1 வீக் ஃபுல்லாக இப்படி இருந்துச்சுன்னா என்ட்ரியே கொடுக்க முடியாது. நெக்ஸ்ட் மந்த்து தான் கொடுக்க முடியும். இல்லை நாளைக்கு ரெக்கவரி ஆகுது மார்க்கெட் அப்படின்னா ஒரு வாரம் ரெக்கவரி ஆனால் மட்டும்தான் நான் எடுத்து வச்ச ஸ்டாக்கில் வந்து என்ட்ரி வந்து கொடுக்க முடியும். பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படி சொல்லிட்டு. இயர்லி 1 or 2 டைம்ஸ் இந்த மாதிரி தாங்க நடக்கும். பயங்கரமாக கீழே வந்து போகும், ரீசனே இருக்காது. கோவிட் டைமில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி எந்த அளவுக்கு கீழே வந்து விழுந்தாங்களோ அதே அளவு இந்த போன வருஷம் 2025 கீழே வந்து விழுந்துச்சு. இந்த மாதமும் நிற்கவே மாட்டுது, கீழே வந்து விழுந்துக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி நம்ம என்ட்ரி கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்டாக்கை எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கும்போது கீழே வந்து விழுந்துச்சுன்னா பெரிய பிரச்சனை எதுவுமே கிடையாது. கொஞ்சம் வெயிட் பண்ணி கூட அழகாக என்ட்ரி கொடுத்துக்கலாம். ஆனால் என்ட்ரி கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கீழே போச்சுன்னா என்ன பண்ணணும்? ஒன்று ஸ்டாப் லாஸ் போட்டு எக்ஸிட் பண்ணணும். இல்லை கேபிட்டல் கொஞ்சம் உங்கள்கிட்ட இருக்குது, பணம் இருக்குது அப்படின்னா அதை யூஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணணும். அந்த லாஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 20K லாஸ்ட்டில் வந்துருக்குன்னு வச்சுக்கலாமே. நீங்கள் அந்த இடத்துல பணம் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக லாஸ் வந்து கொஞ்சம் மார்க்கெட் மேலே ஏறினா கூட லாஸ் வந்து ரெக்கவரி ஆகும். அந்த மாதிரி நான் பண்ணுவேன். அது வந்து நான் அதிகமாகவே வந்து பண்ணுவேன். அதுக்கு தனியாக ஒரு கேபிட்டல் வந்து வச்சுக்குவேன். அந்த கேபிட்டல் வந்து தொடவே மாட்டேன். இந்த மாதிரி பங்குச்சந்தை எப்போவாச்சும் கீழே வந்து இறங்குச்சுன்னா மட்டும், விழுந்துச்சுன்னா மட்டும் அந்த பணத்தையும் உள்ளே வந்து போட்டுருவேன். ஏன்னா பங்குச்சந்தை கீழே மட்டுமே போச்சு அப்படின்னா அதை யூஸ் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்க தான் செய்கிறாங்க. அதுவும் ஒரு வருஷம் சைடுவேஸில் இருந்துட்டு டவுன் ட்ரெண்டில் இருந்துட்டு கீழே வந்து போகிறாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆனால் பார்க்கலாம், இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கு, 1 மந்த்து தான் ஆகியிருக்கு. அந்த 1 மந்த்துமே கொஞ்சம் டவுனில் வந்து வந்திருக்காங்க. பார்க்கலாம் 2026 எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு
ஒரு பெரிய டவுன் ட்ரெண்ட்லாம் இருக்க போகிறது கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் 1 இயர்ஸ் அந்த மாதிரி தாங்க முடிஞ்சிருச்சு. நல்லா டவுன் ட்ரெண்டில் வந்து கீழே வந்து போயிட்டாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கிற வாய்ப்பு வந்து இல்லை. சரிங்களா, இப்போ அப்படியே நம்ம வீட்டுக்கு வந்து போகலாம். ரொம்ப நேரம் வெளியே சுற்றிட்டேன் இன்றைக்கி. டைம் வந்து ஆல்ரெடி 3 o'clock கிட்ட ஆயிடுச்சு இல்லையா. வீட்டுக்கு வந்து போகலாம். மார்க்கெட் முடிஞ்சிருச்சு. சென்செக்ஸ் 1065 பாயிண்ட் டவுனில் போயிருக்கு. பேங்க் நிஃப்டி ஒரு 500 பாயிண்ட்டுக்கு மேலே டவுனில் போயிருக்கு. நிஃப்டி 350 பாயிண்ட்டுக்கு மேலே டவுனில் வந்து போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி எப்போவாச்சும் நடக்கும். அது இன்றைக்கி வந்து இந்த இயர் ஸ்டார்ட் ஆகும்போது நடந்திருக்கு. ஜனவரி மந்த்து சூப்பராக ஸ்டார்ட் ஆச்சு. நீங்கள் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஸ்டாக் எல்லாமே பார்க்குறீங்க அப்படின்னா உச்சத்தை தாண்டி வந்து போச்சு. ஆல் டைம் ஹையை தாண்டி பிரேக் அவுட் வந்து வச்சிச்சு ஜனவரி மந்த்து ஸ்டார்ட் ஆகும்போது. ஆனால் இப்போ பாருங்கள், எங்கேருந்து எங்கேயோ கீழே வந்து போயிட்டாங்க. ஒன்று தாங்க, மார்க்கெட் இந்த மாதிரி டவுனில் வந்து போச்சு அப்படின்னா நம்ம மனசில் வச்சுக்கணும். நான் இதே மாதிரி ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ண செகண்ட் இயரில் சரிங்களா, ஒரு வேலைக்கு போய்கிட்டு இருக்கேன். அந்த வேலைக்கு போன டைமில் ஒரு 40,000 50,000 பிரித்து போட்டுக்கிறேன். 10,000 5,000 இந்த மாதிரி பிரித்து போட்டுக்கிறேன். எல்லா ஸ்டாக்குமே டவுனில் போயிடுச்சு. 1-2 தவிர எல்லாமே கீழே வந்து போயிடுச்சு. அப்போ ஸ்டாப்லாஸ் போகிறது அந்த மாதிரிலாம் எனக்கு தெரியாது. இன்வெஸ்டிங் வந்து பண்ணியிருந்தேன். பயங்கரமாக கீழே போனதுனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, எமோஷ்னலாக எனக்கு அதை பார்க்க முடியல லாஸை. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணலாமே அப்படி சொல்லிட்டு எமோஷ்னலாக அந்த ட்ரேட் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணேன். ஒரு லாஸை வந்து புக் பண்ணேன். திரும்ப அந்த ஸ்டாக்லாம் இப்போ நான் எடுத்து பார்க்குறேன், எல்லாமே ப்ராஃபிட்டில் இருக்குது. ஸோ தேவையில்லாமல் இந்த லாஸை நான் புக் பண்ணி அந்த பணத்தை வச்சு ட்ரேடும் ப்ராப்பராக வந்து பண்ணாமல் நான் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ண புதுசில் வந்து லாஸ் வந்து பண்ணேன். அதுக்கப்புறம் நான் ஒரு 3.5 இயர்ஸாக சிங்கிள் ட்ரேடில் கூட லாஸ் பண்ணல. பங்குச்சந்தைனா என்ன, ஏன் வாரன் பஃபெட் ஸ்டாப் லாஸ் போடாமல் ட்ரேடு பண்ணுறாங்க, எப்படி ட்ரேடு பண்ணுறாங்க, இதெல்லாம் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் நான் லாஸ் வந்து பண்ணல. ஆனால் முன்னாடி வந்து நான் நிறையா வந்து லாஸ் வந்து பண்ணேன் இல்லையா. இப்போது மார்க்கெட் அதே மாதிரி தான் போய்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் ஸ்டாக்கில் வந்து என்ட்ரி கொடுத்துருந்தீங்க, மார்க்கெட் வந்து இப்போ கீழே வந்து போய்கிட்டு இருக்கு அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது எமோஷ்னலாக முடிவு எடுக்கிறது கிடையாது. யோசிச்சு பாருங்கள், நீங்கள் என்ட்ரி கொடுத்த ஸ்டாக் கரெக்டு தானா, ஏன் என்ட்ரி கொடுத்தீங்க, ஏன் மார்க்கெட் கீழே போய்கிட்டு இருக்குது, திரும்ப எப்போ மேலே வருவாங்க, எப்போ மேலே வர சான்ஸ் இருக்குது, இதெல்லாம் வந்து பாருங்கள். பங்குச்சந்தை கீழே மட்டுமே போய்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அதை யூஸ் பண்ணியும் ப்ராஃபிட் ஈஸியாக பண்ணிட முடியும். கீழே மட்டுமே போய்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா, அதே மேலே மட்டுமே போயிட்டு இருந்தாங்கன்னா அதை யூஸ் பண்ணியும் ஈஸியாக ப்ராஃபிட் பண்ணிட முடியும். ஸோ ஈஸியாக ப்ராஃபிட் பண்ணக்கூடாது அப்படின்னா கீழேயும் வேகமாக கொண்டு போகணும், மேலேயும் வேகமாக கொண்டு போகணும். அது நடக்கும், இனிமேல் நடக்க தான் செய்யும். ஸோ இதை மனசில் வச்சுட்டு எமோஷ்னலாக முடிவெடுக்காமல் யோசிச்சு பொறுமையாக அனலைஸ் பண்ணிவிட்டு முடிவெடுங்க. ஸோ இன்றைக்கான டேயில் நான் ஒரு 10+ ஸ்டாக்ஸ் வந்து பிரேக் அவுட்காக எடுத்து வச்சுருந்தேன். சில இது 1 day பிரேக் அவுட், சில இது மந்த்லி பிரேக் அவுட். எல்லாமே நான் எடுத்து வச்ச எல்லா ஸ்டாக்குமே பயங்கரமாக கீழே வந்துட்டாங்க. நான் நிச்சயமாக இதில் என்ட்ரி கொடுக்க போகிறது கிடையாது. இந்த 1 week என்ட்ரி கொடுக்க போகிறது கிடையாது. மந்த் எண்டில் இல்லை அடுத்த மாதம் ஸ்டார்ட் ஆகும்போது என்ட்ரி கொடுப்பேன். அதை நம்ம பார்க்கலாம் சரிங்களா. எவ்ரி மந்த்து எனக்கு லாஸ் வருதா ப்ராஃபிட் வருதா, நான் எப்படி ட்ரேட் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத நான் போடுறேன். கேபிட்டல் அதிகமாக அதுக்கேற்ற மாதிரி லாஸ் அண்ட் ப்ராஃபிட் வந்து வந்துக்கிட்டு இருக்கும். 30,000 40,000 அந்த மாதிரி ப்ராஃபிட்டை பார்க்காதீங்க. கேபிட்டல் எவ்வளவு, 10 lakh வச்சு இது பண்ணியிருக்கோமா, அப்போ 1 crore வச்சு பண்ணும்போது எவ்வளோ வரும், அந்த மாதிரி பண்ணுங்கள். அப்போ தான் அதிகமாக ஆசைப்பட்டு ஹோல்டிங் பண்ண மாட்டீங்க, ப்ராஃபிட் பண்ணணும்னு நினைக்க மாட்டீங்க. கேபிட்டல் அதிகப்படுத்தினா போதும் அந்த ஒரு மைண்ட் செட்டில் இருப்பீங்க சரிங்களா. சரிங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.